Hi students, Unit 8, Exercise 8.4, 13th problem. Given question பாருங்க. If A, B, C, so 3 நமக்கு elements கொடுத்துருக்காங்க A, B, C ன்னு சொல்லிட்டு or any 3 events such that probability of B is twice that the probability of A. So நமக்கு என்ன கொடுத்தாங்க பாருங்க. B யோட வேல்யூ எப்படி இருக்குன்னா is twice the probability of A. So அப்போ twice நம்ம என்ன பண்ணணும் 2 யூஸ் பண்ணணும். is னா நமக்கு equal to இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். So B is twice as that the probability of A. And probability of C is thrice at the probability of A. So அப்ப C value எப்படி இருக்குன்னு பாருங்க. Thrice that the probability of A ன்னு கொடுத்திருக்காங்க. And if P of A intersection B யோட value 1/6 and P of B intersection C value is 1/4, P of A intersection C value is 1/8, P of A union B union C equal to 9/10, P of A intersection B intersection C equal to 1/15, then find P of A, P of B, P of C. So 3 elements இருக்க ஃபார்முலான்னு தெரிஞ்சவொடனே நமக்கு தெரியும் P of A union B union C ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும் P of A, P of B, P of C இண்டிவிஜுவலாக தான் முதல்ல அந்த வேல்யூஸ் வரும் ஃபார்முலாவில். அதுக்கப்புறம் தான் இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க A intersection B, B intersection C, A intersection C இது எல்லாமே. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா LHS சைடும் கொடுத்துருக்காங்க, RHSல இந்த 4 வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் நம்ம P of A, P of B, P of C கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த கண்டிஷன்ஸ் அப்போ யூஸ் பண்ணணும்னு பாருங்க. B is twice the probability of A. The probability of C is thrice the probability of A. So இந்த C value, இந்த A value கொடுத்த கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ நான் இப்போ கிவன்லாம் முதல்ல எழுத போறேன். ABCன்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க any 3 event. இதுக்கப்புறம் such that probability of B ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ P of B தான் எழுதணும். ஸோ ஜென்ரல் நமக்கு ஈவெண்ட்ஸ்ன்னு கொடுத்தாங்க நம்ம B ன்னு எழுதிக்கலாம். probability of B ன்னு கொடுக்கும்போது நம்ம P of B ன்னு எழுதணும். ஸோ P of B is means equal twice that the probability of A. So அது எப்படி எழுதுன்னு மட்டும் பாருங்க. So probability of B is probability P of B is twice times of கொடுத்தாங்களா அப்போ 2 எழுதணும். twice times of probability of A. twice times of probability of A. So இது நமக்கு கொடுத்த first condition. So நமக்கு தெரியணுன்றதுக்காக சும்மா நான் 1 இந்த மாதிரி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அடுத்த கண்டிஷன் நமக்கு என்ன பாருங்க. A and probability of இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து probability of C is thrice as the probability of A. Same as probability of C, P of C is equal to thrice as the probability of A. So அதே நம்ம இப்போ வேர்டிங்ல எழுத போறோம். Probability of C is thrice times probability of A. So இது நம்ம கொடுத்துருக்காங்க P of C equal to 3 times of P of A ன்னு. ஸோ இது செகண்ட் ஒன்று வச்சுக்க வேண்டியதான். பேலன்ஸ் இருக்க மற்ற எல்லா கிவன்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம் வேல்யூஸாக எடுத்துக்க போகிறோம். நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா கிவன் கொஸ்டினில் P of A intersection B equal to 1/6, P of B intersection C equal to 1/4, P of A intersection C equal to 1/8, P of A union B union C equal to 9/10, P of A intersection B intersection C equal to 1/15. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட given values. இது யூஸ் பண்ணுறது நம்ம P of A, P of B நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு given தான். ஸோ given நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது P of A, P of B, P of C. ஸோ இந்த 3 வேல்யூஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் எழுதணுமா இல்லையா அதை எழுதுவோம் முதல்ல. P of A union B union C equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of C intersection A. ஸோ இது ஏசின்னு மாற்றி இதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ கொஸ்டினில் A intersection Cன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணா கூட நீங்கள் அப்படி எழுதிக்கலாம். ஏசினாலும் சிஏனாலும் ஒன்று தான், ரெண்டுத்தையும் காமனாக ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ P of C intersection A plus P of A intersection B intersection C. ஸோ நம்மள ஒரே டைமில் P of A, P of B, P of Cன்னு ஒரே டைமில் கண்டுபிடிக்க முடியாது. எப்பவுமே ஒரு ஈக்குவேஷன் நம்மளால ஒரு டைமில் ஒரு வேல்யூ தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ 3 வேரியபிள்ஸும் ஒரே டைமில் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. P of Bக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் 2 P of Aன்னு எழுதிக்கலாம். P of Cக்கு பதிலாக 3 P of Aன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ அதான் யூஸ் பண்ண போகிறோம். P of
A union B union C வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 9/10 equal to P of A க்கு பதிலாக எது கொடுக்கல ஸோ அப்போ P of A தான் யூஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் P of B க்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்தாங்க 2P of B ஸோ 2P of A P of B க்கு பதிலாக 2P of A எழுதியாச்சு அடுத்து ப்ளஸ் P of C க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 3P of A ஸோ 3P of A மைனஸ் A சாரி P of A intersection B நமக்கு என்ன கொடுத்தாங்க பாருங்க 1/6 மைனஸ் B intersection C 1/4 கொடுத்துருக்காங்க ஸோ 1/4 மைனஸ் C intersection A C intersection A நாலும் A intersection C நாலும் ஒன்று தான் ஸோ 1/8 லாஸ்ட்டாக ப்ளஸ் A intersection B intersection C வேல்யூ 1/15 ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ கண்டுபிடிக்க நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க இந்த 3 வேல்யூஸும் P of A 2P of A 3P of A ஸோ அப்படின்னா இங்கே 1க்குன்னு அர்த்தம் ஸோ இது எல்லாமே ஒரே வேரியபிள் தானே P of A P of A P of A ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம் 1 + 2 3 3 + 3 6 ஸோ அப்போது 9/10 equal to 6P of A minus 1/6 minus 1/4 minus 1/8 plus 1/15 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் P of A மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ P of A இங்கே இருக்குது அப்போ இந்த வேல்யூ மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கோங்க பேலன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போக போகிறோம் ஸோ 9/10 plus 1/6 plus 1/4 plus 1/8 minus 1/15 ஸோ இந்த சைடில் வந்தோடனே எல்லாரோட சிம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கேன் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன் மாற்றிருக்கேன் எல்லாத்தையுமே ஈக்குவல் டு P of A 6P of A பேலன்ஸ் இது மட்டும் தான் சைடில் இருக்கும் அது மட்டும் இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ரேஷனல் வேல்யூஸாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் டினாமினேட்டர் ஈக்குவலாக மாற்றணும் ஸோ டினாமினேட்டர் ஈக்குவலாக மாற்றணும்னா LCM எடுக்கணும் ஸோ அப்போ நம்ம இப்போ LCM எடுக்க போகிறேன் என்ன வேல்யூஸ்லாம் இருக்குது நம்ம பாருங்கள் 10, 6, 4, 8, 15 ஸோ 5 டேபிளில் 10 நமக்கு என்ன வரும் 2 டைம்ஸ் வரும் 6 4 இது 8 இது எதுவுமே வராது 15 3 டைம்ஸ் ஸோ 2 டேபிள் 1 3 2 4 3 நெக்ஸ்ட் 3 டேபிள் 1 2 4 1 மறுபடியும் 2 டேபிள் 1 2 1 மறுபடியும் 2 டேபிள் கொடுங்க ஸோ ஃபுல்லாக வந்துடுச்சு ஸோ இதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் 5 2s are 10 10 3s are 30 30 2s are 60 60 2s are 120 ஸோ LCM வேல்யூ நமக்கு 120ன்னு வந்திருக்கு அப்போ டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் 120ன்னு கொண்டு வரணும் ஸோ நான் LCM வேல்யூ இங்கே சைடில் எழுதுறேன் 120ன்னு வந்துச்சு ஸோ ஃபுல் வேல்யூஸ் நான் என்ன மாற்ற போகிறேன் 120 தான் சேஞ்ச் பண்ணுவேன் இப்போ டினாமினேட்டர்ஸில் நம்ம 120 சேஞ்ச் பண்ணலாம் ஸோ 120 10 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 120 வரும் ஸோ ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை நம்ம இங்கே LCM எடுத்துக்கலாம் அதை பார்த்தாலே போதும் 10 தானே இருக்குது அப்போ இங்கே எது மல்டிப்ளை பண்ண 10 வரும் 5 2s are 10 அப்போ இந்த 2 நம்பர்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ண வேண்டாம் க்ளோஸ் பண்ண வேண்டாம் பேலன்ஸ் எனக்கு பாருங்கள் 3 × 2 × 2 3 2s are 6 6 2s are 12 3 2s are 6 6 2s are 12 அப்போது 9 கூடையும் 10 கூடையும் 12 மல்டிப்ளை பண்ணால் போதும் ப்ளஸ் அடுத்து 6 கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு வருமா 3 2s are 6 அப்போ பேலன்ஸ் இருக்குது பாருங்கள் 5 2s are 10 10 2s are 20 ஸோ 1 × 20 6 × 20 ப்ளஸ் நெக்ஸ்ட் 4 இருக்குது ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண 4ன்னு வந்துருமா அப்போது 5 2s are 10 10 3s are 30 1 × 30 4 × 30 மைனஸ் 1/8 கண்டுபிடிக்க போகிறோம் 8 கூட கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணோம் 2 2s are 4 4 2s are 8 அப்போது இந்த 3 3யும் விட்டுருங்க சாரி 3 2யும் விட்டுருங்க 5 3s are 15 ஸோ 15ஆல் ரெண்டு பிளேஸ்லையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் மைனஸ் இது பிளேஸ் இல்லை அதுக்கப்புறம் நான் இங்கே எழுதுகிறேன் நீங்கள் ஆனால் ஃபுல்லாகவே லைன் இருக்குங்க LCM கண்டுபிடிச்சாலும் எனக்கு ஸ்பேஸ் இல்லை அடுத்து 15 கண்டுபிடிக்க போகிறோம் 15னா 5 3s are 15 இது ரெண்டும் வந்துருமா பேலன்ஸு 3 2 தான் இருக்கும் 2 2s are 4 4 2s are 8 ஸோ இப்போ 8ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோம் பேலன்ஸ் இந்த சைடில் P of A 6P of Aன்னு இருக்கும் இப்போ நமக்கு என்ன தெரியும் டினாமினேட்டர் எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் 120 வர மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் ஸோ இந்த வேல்யூஸ் நான் இந்த பேஜில் எழுதிட்டேன் ஸோ நமக்கு டினாமினேட்டர் எப்பயும் 120 LCM வர போகிறேன்னு தெரியும் ஸோ அதில் அப்படியே 120 போட்டுக்க வேண்டியதான் நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள் 9 × 12 108 plus 1 × 20 20 plus 1 × 30 30 plus 1 × 50 15 minus 1 × 8 equal to 6 × P of A. ஸோ நெக்ஸ்ட் இது பண்ணுங்கள் ஒரு 100
ஸோ இங்கே ஒரு 50 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 150. ஸோ இங்கே ஒரு 10 இருக்குது, 160. ஸோ 8 + 15 நமக்கு என்ன வரும்னா 13 வரும். 160 வராது, 173 வரும். ஸோ இது ஃபுல் வேல்யூ ஆட் பண்ணால் 173. ஸோ 173ல் 8 மைனஸ் பண்ணால் நமக்கு 165 வரும். ஸோ பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ்ன்றதால 165/120. ஸோ டிவைடில் இருக்க இந்த 6 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? சார் மல்டிபிள் இருக்க 6 இந்த பக்கம் வரும்போது டிவைடில் வந்துடும், ஈக்குவல் டு P of A. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா கேன்சலேஷன் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே 5 டேபிளில் வரும். 5 டேபிளில் 3 5s are 15, பேலன்ஸ் 1, 3 5s are 15. 3 டேபிளில் 2 3s are 5 டேபிளில் 2 5s are 10, பேலன்ஸ் 2, 4 5s are 20. ஸோ இதுக்கப்புறம் 33யும் 24 நமக்கு 3 டேபிளில் வரும். 11 டைம்ஸ் வரும், இது இங்கே 8 டைம்ஸ் வரும். இதுக்கப்புறம் நம்மளால இது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ P of A ஓட வேல்யூ நியூமரேட்டரில் 11க்கு, டினாமினேட்டரில் 8 6 are 48. ஸோ P of A, P of B, P of C கண்டுபிடிக்கணும். P of A கண்டுபிடிச்சாச்சு. P of Bக்கு நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க பாருங்க. P of B கண்டுபிடிக்கிறதுக்கு P of B equal to twice of P of A, P of C equal to thrice of P of A. இதை யூஸ் பண்ணி நம்ம P of B P of C கண்டுபிடிக்க போறோம். ஸோ P of B equal to twice of P of A. ஸோ twice equal நான் அப்படியே சைடில் போகிறேன். 2 into P of A வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 11/48. ஸோ இதை மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1 2 is 2, 2 2s are 4, 4 2s are 8. ஸோ P of B equal to 11/24. அடுத்து P of Cக்கு நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும்? thrice times of P of A. ஸோ 3 into P of A வேல்யூ 11/48. ஸோ நமக்கு இதை கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ 3 டேபிளில் கேன்சல் ஆகும் தெரியும். 1 3 is 3, 1 3 is 3, balance 1, 6 3s are 18. So P of C equal to 11/16. So therefore, hence P of A equal to 11/48, P of B equal to 11/24, P of C equal to 11/16. Homework problem, the probability of that A, B, C. So 3 events இருக்குமா நம்ம வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஏபிசியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவோட வேல்யூ 4/5, பியோடது சியோடது கொடுத்தாங்க ரெஸ்பெக்டிவ்லி. த ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராப்ளம் பீயிங் சால்வ்டு ஏ அண்ட் பி. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா போய் யோசிக்கணும். நமக்கு ஃபார்முலா இங்கே ஏ யூனியன் பின்லாம் வரப்போகிறது இல்லை. அப்போ நம்ம எப்படி யோசிக்கணும்னா அண்டுனுக்கிறது இந்த இடத்துல இன்டர்செக்ஷன். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ 8/15, B intersection C ஓட வேல்யூ 2/7, A intersection C ஓட வேல்யூ 12/35. The probability of being solved by all the three. So all the three na 1 வரும்போது all the three சொல்வாங்க. So அப்போ A intersection B intersection C value 8/35. Find the probability can be solved by at least one of them. So at least one of them na ஆகும் 1 2 3. So 3 values தான். அப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? P of A union B union C தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.